டெல்டா விவசாயிகளின் பாசன வசதிக்காக மேட்டூர் அணை திறப்பது தொடர்பாக டெல்டா பகுதி ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக கூடுதல் செய்தியாளர் சுபாஷ் விவரங்கள். தமிழகத்தின் மிக முக்கிய ஜீவாதாரமாக இருக்கக்கூடிய மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலை நீர்பிடிப்பு பகுதி வீரமழையின் காரணமாக 10 நாட்களுக்கு மேல் ஏறத்தாழ 1 லட்சம் கன அடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது ஒகேனக்கல் வாயிலாக தமிழகத்துக்கு. பல்வேறு நீர்நிலைகள்ல தண்ணீர் அதிகமாக மழை பெய்வதன் காரணத்தினால அதிக அளவுல மேட்டூருக்கு வரக்கூடிய இந்த நீரின் அளவுமானது படிப்படியாக உயர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏறத்தாழ 107 அடியை தாண்டி இருப்பது இன்று காலை நிலவரப்படி 9 மணியின் அளவில். அது இன்று இரவுக்குள் 110 அடியை தாண்டிவிடும். நாளை அல்லது நாளை மறுதினம் மேட்டூர் அணை திறப்பதற்கான ஒரு அறிவிப்பு எந்நேரத்திலும் தமிழக அரசிடம் இருந்து வரலாம் என்ற நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தலைமை செயலகத்தில் துறையின் அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, அதே போல டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் காணொலி வாயிலாக ஆய்வை மேற்கொள்கிறார். அதன் பின்னராக ஒரு முக்கிய அறிவிப்பு முதலமைச்சர் தரப்பிலிருந்து தமிழ்நாடு அரசு அறிவிக்க இருக்கிறது. இந்த மேட்டூர் அணை திறப்பதற்கான தேதி ஏனென்றால் மேட்டூர் அணை திறக்கப்படும் காலகட்டத்தில் முதலமைச்சர் நேரிலேயே சென்று திறப்பதற்கான வழக்கத்தை வைத்திருக்கிறார். முதலமைச்சர் நேரில் செல்வாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இன்னொரு புறம் விவசாயிகளை தயார் நிலையில் படுத்த வேண்டும். மாவட்ட ஆட்சியர்கள் அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த காவேரி பாய்ந்தோடக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஆய்வு குறித்து இந்த ஆய்வு கூட்டம் முழுவதுமாக நடைபெறும். அதன் பின்னராக இந்த ஆய்வு கூட்டத்திற்கு பின்னராக ஒரு அறிவிப்பை தமிழக அரசு அறிவிக்கும். எப்பொழுது இந்த காவிரி நீரானது டெல்டா விவசாயிகளுக்கு மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 1000 கன அடி நீரானது திறந்து விடப்பட்டு இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக முழுவதுமாக விவசாய பாசனத்திற்காக அடுத்த கட்டமாக இதை திறப்பதற்கான பணிகளை தற்போது தமிழக அரசு முன்னெடுத்திருக்கிறது என்றே கூறலாம். இன்று காலையில் கூட எதிர்க்கட்சி தலைவர் ஒரு முக்கியமான அறிக்கையை கொடுத்திருந்தார். அந்த அறிக்கையில் மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பாக விவசாயிகளுக்கான இடுபொருள்கள், நெல் விதைகள் ஆகியவெல்லாம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கான வங்கி கடன்களை எல்லாம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட தருணத்தில் தற்போது முதலமைச்சரின் இந்த ஆய்வுக் கூட்டமானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு. டெல்டா விவசாயிகளின் பாசன வசதிக்காக மேட்டூர் அணை திறப்பது தொடர்பாக டெல்டா பகுதி ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக கூடுதல் செய்தியாளர் சுபாஷ் விவரங்கள். தமிழகத்தின் மிக முக்கிய ஜீவாதாரமாக இருக்கக்கூடிய மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலை நீர்பிடிப்பு பகுதி வீரமழையின் காரணமாக 10 நாட்களுக்கு மேல் ஏறத்தாழ 1 லட்சம் கன அடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது ஒகேனக்கல் வாயிலாக தமிழகத்துக்கு. பல்வேறு நீர்நிலைகள்ல தண்ணீர் அதிகமாக மழை பெய்வதன் காரணத்தினால அதிக அளவுல மேட்டூருக்கு வரக்கூடிய இந்த நீரின் அளவுமானது படிப்படியாக உயர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏறத்தாழ 107 அடியை தாண்டி இருப்பது இன்று காலை நிலவரப்படி 9 மணியின் அளவில். அது இன்று இரவுக்குள் 110 அடியை தாண்டிவிடும். நாளை அல்லது நாளை மறுதினம் மேட்டூர் அணை திறப்பதற்கான ஒரு அறிவிப்பு எந்நேரத்திலும் தமிழக அரசிடம் இருந்து வரலாம் என்ற நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தலைமை செயலகத்தில் துறையின் அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, அதே போல டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் காணொலி வாயிலாக ஆய்வை மேற்கொள்கிறார். அதன் பின்னராக ஒரு முக்கிய அறிவிப்பு முதலமைச்சர் தரப்பிலிருந்து தமிழ்நாடு அரசு அறிவிக்க இருக்கிறது. இந்த மேட்டூர் அணை திறப்பதற்கான தேதி ஏனென்றால் மேட்டூர் அணை திறக்கப்படும் காலகட்டத்தில் முதலமைச்சர் நேரிலேயே சென்று திறப்பதற்கான வழக்கத்தை வைத்திருக்கிறார். முதலமைச்சர் நேரில் செல்வாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இன்னொரு புறம் விவசாயிகளை தயார் நிலையில் படுத்த வேண்டும், மாவட்ட ஆட்சியர்கள் அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த காவேரி பாய்ந்தோடக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஆய்வு குறித்து இந்த ஆய்வு கூட்டம் முழுவதுமாக நடைபெறும். அதன் பின்னராக இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னராக ஒரு அறிவிப்பை தமிழக அரசு அறிவிக்கும். எப்பொழுது இந்த காவிரி நீரானது டெல்டா விவசாயிகளுக்கு மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 1000 கன அடி நீரானது திறந்து விடப்பட்டு இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக முழுவதுமாக விவசாய பாசனத்திற்காக அடுத்த கட்டமாக இதை திறப்பதற்கான பணிகளை தற்போது தமிழக அரசு முன்னெடுத்திருக்கிறது என்றே கூறலாம். இன்று காலையில் கூட எதிர்க்கட்சி தலைவர் ஒரு முக்கியமான அறிக்கையை கொடுத்திருந்தார். அந்த அறிக்கையில் மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பாக
விவசாயிகளுக்கான இடுபொருள்கள், நெல் விதைகள் ஆகியவெல்லாம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கான வங்கி கடன்களை எல்லாம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட தருணத்தில் தற்போது முதலமைச்சரின் இந்த ஆய்வுக் கூட்டமானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு.